தமிழ் படம் கிட்டத்தட்ட 500 கோடி கலெக்ட் பண்ணாதான் இந்த படம் பிரேக் ஈவன் ஆகும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, எந்த படத்தை சொல்றேன்னா நம்ம தளபதி நடிச்ச ஜனநாயகன் படம் தான் கிட்டத்தட்ட 500 கோடி கலெக்ட் பண்ணாதான் அந்த படம் வந்து பிரேக் ஈவனே ஆகும். ஸோ அந்த அளவுக்கு பிசினஸ் பண்ணிருக்கு. அதை பத்தி டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்ண போறோம். ஸோ மறக்காம பாருங்க. அண்ட் நம்ம டேக்கர் பாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் இதுமாதிரி நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம ஜனநாயகன் படம் வந்து கமிங் ஜனவரி 9th வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட 1 month கூட இல்லை, ரொம்ப கிட்ட வந்துட்டோம். ஸோ விஜய் ஃபேன்ஸ்ல இப்பவே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அளவுக்கு கிரேஸ் போயிட்டு இருக்கு ஜனநாயகனுக்கு. என்னதான் படம் டைட்டில் வந்து நார்மலா இருந்தாலுமே விஜய் சாரோட லாஸ்ட் மூவின்ற அந்த டைட்டில் டேக் கூட வருதுனால ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. எல்லாம் ஒன் டைம் எல்லாருமே விஜய் சார் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தளபதி கச்சேரி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராகவே போச்சு. அண்ட் இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் நேற்று ரிலீஸ் ஆச்சு, ஒரு ஆள் வரலாறுன்ட்டு. அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி 24 hours 26 million வியூஸ் கிட்ட வந்திருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிரேக் பண்ணிடுச்சு, அந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தாச்சு, ஒன் லாஸ்ட் டைம் செகண்ட் சிங்கிள் பார்த்தாச்சு. அண்ட் இனிமே என்னென்ன பார்க்க போறோம்னா ஒன் லாஸ்ட் டைம் அந்த கிராண்ட் ஆடியோ லான்ச் பார்க்க போறோம். இந்த வாட்டி வந்து சென்னையில இல்லாம மலேசியால இருக்க பிகெஸ்ட் ஸ்டேடியம்ல வைக்கிறாங்க, பக்கெட் ஃபுட்பால் ஸ்டேடியம்ல வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80,000 பேர் உட்காந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு கிராண்டா நடத்த போறாங்க இந்த ஆடியோ லான்ச்சை. ஸோ அதுல வந்து நம்ம தளபதி குட்டி ஸ்டோரி சொல்றது இன்னும் சூப்பராகவே இருக்க போகுது. அண்ட் நம்ம விஜய் சாரோட ஒன் லாஸ்ட் ட்ரெய்லர் வந்து இந்த இயர் எண்டில் நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஒன் லாஸ்ட் ட்ரெய்லர் ரெக்கார்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம். அண்ட் வந்து ஒன் லாஸ்ட் நம்ம வந்து ப்ரீ புக்கிங் ரெக்கார்ட்ஸ் பார்க்க போறோம், பிஎம் ஷோலையும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்லையும் சரி. அண்ட் ஒன் லாஸ்ட் அந்த கிராண்ட் FDFS செலிப்ரேட் பண்ண போறோம், நியூ மூவிக்கு, நாட் ரீ ரிலீஸ் மூவி. ஒன் லாஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நம்ம எதை பிரேக் பண்ணுது நம்ம பார்க்க போறோம். ஸோ இவ்வளோ எமோஷனல் கலந்த படம் தான் இந்த ஜனநாயகன். ஸோ இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் 10 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போல, வாங்க பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம தளபதி விஜய் தான் சொல்லணும். சும்மா 6 to 60 வயசுல எல்லா ஜென்ரேஷன் ஃபேன்ஸையும் கவர் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ வந்து ஓப்பனிங் உங்களுக்கு செம்மையா இருக்கும் ஃபர்ஸ்ட் 4 days. அதுக்கு டேஸ்க்கு அப்புறம் அந்த ஃபேமிலி ஆடியன்ஸோட ஃபுட் ஃபால்ஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ வந்து விஜய் சார் பொங்கலுக்கு வருதோ, தீபாவளிக்கு வருதோ, இல்லை நார்மல் டேஸ்ல வருதோ, எப்போ வந்தாலுமே ஃபெஸ்டிவல் மந்தாவே மாறிடும். அது கண்டிப்பா எல்லாரும் குடும்பம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் தளபதி விஜய் தான். கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு இந்த சாம்ராஜ்யத்தை கட்டுறதுக்கு. அவருக்கு படம் சுமாரா இருந்தாலுமே அந்த ஆடியன்ஸ் புல் வந்து ஸோ அந்த அளவுக்கு கிரேஸ் நம்ம விஜய் சாருக்கு. விஜய் சாருக்கு இருக்க மாதிரி வேற யார்ட்டா இருக்கா கேட்டா கண்டிப்பா டவுட் தான். இதுல இருந்தா சொல்லுவேன் என்ன கேட்டா. ஸோ அதனால இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம தளபதி விஜய் தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு லாஸ்ட் மூவின்ற அந்த டேகோட வருது. ஸோ வந்து இன்னும் எமோஷனலா என்னடா இந்த படம் வந்து லாஸ்ட் படம் சொல்றாங்க அப்படின்ட்டு எல்லாருக்குமே, எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸுக்கும் வந்து கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கணும்னு தளபதியை வந்து ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணணும் எல்லாரும் தேட்டர் போய் பார்க்க செய்வாங்க. அண்ட் விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கண்டிப்பா சும்மாவே 3-4 டைம் பார்ப்பாங்க. இந்த படம் ஒரு 10 வாட்டி பார்த்து அந்த ஜனவரி மாசமே ஓட்ட போறாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா நம்ம ஜனநாயகனோட மியூசிக் டைரக்டர் தான் சொல்லணும். கண்டிப்பா நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மாம்ஸ் தான். நம்ம அனிருத் இருக்க ஃபார்முக்கு வந்து இப்போ நான் ஹீரோவை நடிச்சாலே அவரோட ஆல்பம் விட்டா தான் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் லைஃப்ல இருக்காரு. ஸோ அவரும் விஜய் சார் காம்போல ஏகப்பட்ட ஆல்பம்ஸ் பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு ரொம்ப வைரல் ஹிட்ஸாக தான் இருக்கும். ஒரு பீஸ்ட்ல அரபி குத்தா இருக்கட்டும், மாஸ்டர்ல வந்து வாத்தி கம்மிங்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து லியோல நான் ரெடியா இருக்கட்டும். ஸோ எல்லா பாட்டுமே ஒரு மாஸ் ஓப்பனிங் செலிப்ரேஷன் சாங்காக தான் கொடுத்துருக்காரு இதுலையும். அண்ட் பிஜிஎம் எல்லாமே வந்து நம்மளுக்கு விஜய் சார்னாவே அனிருத் தான் ஃபர்ஸ்ட்ல மைண்ட்ல வர மாதிரி கொண்டு வந்துட்டாரு அனிருத். ஸோ வந்து அதோட விஜய் சாரோட லாஸ்ட் படம்ன்றதுனால இன்னும் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட்ஸ் போட்டு அந்த ஓஎஸ்டியா இருக்கட்டும், பிஜிஎம்ஸா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும் எல்லாம் கொடுக்க போறாரு. அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் மத்தியில வந்து அனிருத்துக்கு கிரேஸ் இருக்கு. அவர் தொட்டதெல்லாம் தங்கமா மாறுற மாதிரி அவர் போடுற மியூசிக் எல்லாமே இட்டு தான். இந்த பாட்டுமே வந்து சுமாரோ இல்ல பிலோ ஆவரேஜா கூட இருக்க முடியுது. எல்லாமே டாப்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு அனிருத் வம்சம் ஒரு கேரியர் பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிற டேட்டை தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஜனவரி 9th ரிலீஸ் ஆகுது, பொங்கல் ஃபெஸ்டிவல் முன்னிட்டு ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி வந்து உங்களுக்கு பொங்கல் எப்போனா ஜனவரி 15th Thursday அன்னைக்கு தான் பொங்கல். ஆனால் உங்களுக்கு வந்து நம்ம ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9 கிட்டத்தட்ட 7 நாளுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆயிடுது. ஸோ 7 நாளுமே ஒரு செம்ம கலெக்ஷன் இருக்கும். அண்ட் அந்த பொங்கல் ஹாலிடேஸ் ஒரு 5-6 நாள் வருது இல்லை, அதுல ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து படத்தோட கலெக்ஷனை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுது. ஸோ அதனால இந்த படம் வந்து அந்த 500 crore கலெக்ஷனை ரீச் ஆகுது ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணப்படுது. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து நம்ம ஜனநாயகன் படத்தோட கேப்டன் ஆஃப் த ஷிப் தான் சொல்லி ஆகணும். நம்ம டேரக்டர் எச் சார் தான். அவர் வந்து இதுவரை ப்ரீவியஸ் படம் எல்லாமே இட்டு தான் கொடுத்துருக்காரு. வலிமை மட்டும் தான் ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூஸ். சதுரங்க வேட்டையா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து தீரன் அதிகாரம் ஒன்றா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து துணிவா இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் படமா கொடுத்தவர் வந்து. இந்த படம் வந்து சாலிடா வந்து ஒரு பக்கா வந்து கமர்ஷியல் பொலிட்டிக்கல் மெட்டீரியலா கொடுப்பாருன்னு நம்மளுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அரசியல் சார்ந்து நிறைய டீட்டெயிலிங்ஸ் இந்த படத்துலயே இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த படத்தோட 6th பாயிண்ட் என்னன்னா நம்ம இந்த படத்தோட வில்லனை தான் சொல்லி ஆகணும், பாபி டியோல்.
எல்லாரும் ரீசெண்டாக அந்த அனிமல் படத்தில் பார்த்துருப்பீங்க வில்லனிசம் எந்த அளவுக்கு பீக்கா பண்ணியிருப்பாருன்ட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் பாலிவுட்ல நிறைய ஹீரோ படமா நிறைய பண்ணியிருக்காரு. பாபி டியோல்னாவே எல்லாருக்கும் பாலிவுட் நார்த் இந்தியா ஃபுல்லா ஆள் தெரியும். ஸோ வந்து இந்த படம் ஈஸியா உங்களுக்கு வந்து பேன் இந்தியா பூல் கிடைக்கும்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த பாபி டியோலும் விஜய் சார் காம்பினேஷன்லாம் வரும்போது அதை ப்ரொமோட் பண்ணி நீங்க வந்து நார்த் சைட்ல மும்பை சைட்ல எல்லா சைட்லயும் நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டா இருக்க போறாரு பேன் இந்தியா ரீச்சுக்காக. ஸோ 7th பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோயினை தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பாக நம்ம தலைவி பூஜா ஆகிட்டு இப்போ சரி இருக்கட்டும், ஒரு பாலிவுட்டுக்கு இருக்கட்டும், ஒரு டொலிவுட் இருக்கட்டும், ஒரு கோலிவுட் இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது பூஜா ஹெக்டே தான். சப்போஸ் படத்தில் ஹீரோயினாக கூட நடிக்கலாம் கூட கேமியோவை வந்து டான்ஸ் ஆட்டு போங்கன்னு கூலியில் கூட வச்சாங்க. ஸோ வந்து அவங்களோட கிரேஸ் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு கிட்ஸுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களோட அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், அவங்களோட லுக்காக இருக்கட்டும், அவங்களோட அந்த க்யூட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது. இன்க்ளூடிங் நானே அவங்களோட பெரிய ஃபேன் தான். ஸோ அவங்க இருக்கிறதுனால படம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்த படம் வந்து பீஸ்ல நடிச்சிருந்தாங்க. படம் சரியா போலனா கூட பூஜா விஜய் சார் நடிச்ச அந்த அரபிக் குத்து பாட்டு எந்த அளவுக்கு வைரல் ஆச்சுன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஸோ வந்து டான்ஸ்ல வந்து விஜய் சார் ஈக்குவலா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு சூப்பராக கொண்டு வந்துருவாங்க. ஸோ 8th பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தோட மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் தான். எக்ஸாம்பிள் சொல்லலாம், மமிதா பைஜா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து கௌதம் இருக்கட்டும், அண்ட் பிரகாஷ் ராஜா இருக்கட்டும், பிரியாமணி இருக்கட்டும், இதுமாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் வந்து சர்ப்ரைஸா கேமியோ வந்து சில டேரக்டர்ஸ் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் வந்தா இன்னொரு செம்ம ட்ரிபியூட்டா இருக்க போகுது. அட்லியா இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நெல்சன், இவங்களாம் வந்து ஒரு சாங் வந்து கேமியோ மாதிரி பண்ணி தந்திருக்காங்கன்னு ஒரு நியூஸ் போகுது. அது மட்டும் உண்மையாச்சுன்னா, அப்படி உண்மையாச்சுன்னா கண்டிப்பா விஜய் சார் ஒரு கண்டிப்பா ஒரு சூப்பர் ட்ரிபியூட்டா இருக்கும். அண்ட் வந்து இதுவும் ஒரு கண்டிப்பான ஒரு ஜனநாயக பூஸ்ட் கொடுக்கும்னு சொல்லலாம். 9th பாயிண்ட் என்ன, இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் சொல்லியானோம். கண்டிப்பா கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து பெங்களூர்ல இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிச்சுல இருந்து இப்போ ஷூட் முடிஞ்ச வழி ஒரே ஸ்மூத்னஸ் மட்டும் தான் போயிருக்கு. இத்தனைக்கும் அப்பப்போ விஜய் சார் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் சைடா நிறைய பேர் பேச போகும்போது கூட அது ஃப்ரீயா டைம் விட்டு பொறுமையா ஸ்மூத்தா கொண்டு போயிட்டாங்க எந்த ஷூட்டை. அண்ட் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ற விதமா இருக்கும். மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்து படம் எடுத்துட்டு பாதியில ஃபண்ட் இல்லாம ஸ்டாப் ஆகி நின்று அதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ப்ராப்ளமே பண்ணாம சொன்ன டைம்ல முடிச்சு கொடுத்துட்டாங்க. கரெக்டா பொங்கல்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு கண்டிப்பாக கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ரீசெண்டாக 1 வீக் பிஃபோர் கூட வந்து படம் ரிலீஸ் ஆகாமல் இல்லையா டவுட்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதை உடைக்கிற விதமாக வந்து செகண்ட் சிங்கிள் லான்ச் பண்ணிட்டாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். ஃபைனல் 10th பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தோட ஆடியோ லான்ச் தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து இதுல எந்த தமிழ் படமும் நடக்காத மாதிரி, ஏன் தமிழ் படம் இந்தியன் சினிமாலே நடக்காத மாதிரி ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சென்னையில இல்ல, மலேசியால இருக்க பர்கேட் ஃபுட்பால் ஸ்டேடியம் ஒரு ஸ்டேடியம் தான் ஈஸ்ட் ஏஷியாலே பெரிய ஸ்டேடியம் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 80,000 பேர் உட்காந்து பார்க்கலாம். அந்த ஸ்டேடியம்ல வந்து தளபதி படத்தோட ஆடியோ லான்ச் அபிஷியலா January 27 நடக்க போகுது. இந்த ஆடியோ லான்ச் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்க போறது இல்லை, தளபதியோட இந்த ட்ரிபியூட் கான்செப்ட் மாதிரியே நடக்க போகுது. அனிருத் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அண்ட் வந்து இந்த ஆடியோ லான்ச்ல வந்து எல்லா விஜய் சாரோட ஹிட் சாங்ஸுக்குமே சிங்கர்ஸுமே வந்து பாட போறா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப கிரேசியா இருக்க போகுது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் யாரும் பார்த்துருக்க போறது இல்லை. 80,000 பேருக்கு முன்னாடி வந்து விஜய் சாரோட இந்த குட்டி ஸ்டோரி ஸ்பீச் கேட்கறதா இருக்கட்டும், அந்த கான்செப்ட் வைபா இருக்கட்டும், எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து மேசிவா இருக்க போகுது. அது மூலயமா உங்களுக்கு ஜனநாயக படத்துக்கு ஒரு ஹைப் கிடைக்க போகுது இல்லை, அது வந்து படத்துல கிடைக்குமா கேட்டால் கண்டிப்பா இருக்க போறது இல்லை. ஏன்னா வந்து இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆடியோ லான்ச் வந்து ஒரு ட்ரிபியூட் கான்செப்ட் மாதிரியே. ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து கண்டிப்பா வந்து காலங்காலத்துக்கு பேசப்படும். ஸோ அதனாலேயே வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இந்த 10 பாயிண்ட் தவிர நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கு மாதிரி என் நெஞ்சில் குடியிருக்கும்